அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், முதல்வரோட அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரம் என்ன? தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய 20 ஆண்டுகால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆணையை பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் TAPS என்ற வகையில இந்த திட்டம் தற்போது அறிவிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த 23 ஆண்டுகளாக, அதாவது 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை பல ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய நிலையில தற்போது தமிழ்நாடு அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டார். ஆட்சி என்கிற வாகனத்தின் சக்கரங்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு அலுவலர்கள் என்றும் அந்த சக்கரங்கள் மக்களுக்காக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை கடைகோடி மனிதர் வரை கொண்டு போய் சேர்ப்பதாகவும் அதை உணர்ந்துள்ளதா அரசுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் வழிவந்த திராவிட மாடல் அரசு என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன் காப்பதில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தற்போது அறிவித்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் அடிப்படையில் நாட்டிலேயே வேறு எங்கேயும் இல்லாத வகையில் இந்த புதிய திட்டமாக அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணம் அடைந்தால் 10 லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீடு தொகையாக வழங்கப்பட்டு வருவதாகவும், பணியிடை மரணமடையும் அரசு அலுவலர்களின் குழந்தைகளுக்கு ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 10 லட்சம் வரை திருமண செலவிற்கான உதவியாகவும், மேலும் உயர்கல்வி பயில ரூபாய் 10 லட்சம் வரை நிதியுதவியும் வங்கிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசு அலுவலர்களின் குழந்தைகளுக்கான கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்சமாகவும், அதே போல கலை மற்றும் அறிவியல் கல்விக்கு ரூபாய் 25,000 50,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனில் முழுமையாக அக்கறை கொண்டு தற்போது பல்வேறு கோரிக்கைகளை பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் நாளன்று எவ்வளவு ஓய்வூதியம் பெறுவோம் என்று அறியாமல் ஓய்வு பெறும் நிலை கடந்த 20 ஆண்டுகளாக இருப்பதாகவும், இதனை அகற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களுடைய தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்களின் நீண்ட கால கோரிக்கைகள் என்பது ஒவ்வொரு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் குடும்பத்தினரின் வாழ்க்கையுடனும் அவர்களின் எதிர்காலத்துடனும் தொடர்புடையது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு இவற்றின் மீது முழு கவனம் செலுத்தி இக்கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அரசு அலுவலர்களுக்கு முறையான ஓய்வூதியத்தை வழங்குவது குறித்து தகுந்த பரிந்துரைகளை வழங்கிட அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஏற்கனவே ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் அறிக்கையை பெற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அந்த அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் இதில் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும், இவ்வாறு 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசை ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50% முதல்வரோட அறிவிப்பு குறித்த பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. இணைப்பிலேயே இருங்க. கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று இந்த புதிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு தொகை ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறுவோருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் வகையில் இந்த புதிய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும்
இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தற்போது 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால போராட்டத்தை தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்கள் உள்ளிட்ட புதிய திட்டத்திற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும், தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறுவோருக்கும் கூட குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதல்வரின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது அதை நிறைவேற்றும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்கள் கிடைக்கப்பெறும் வகையில் புதிய திட்டத்திற்கான அறிவிப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்று அமைச்சர்கள் குழுவுடனான ஆலோசனைக்கு பிறகு முதல்வர் நாளை, அதாவது இன்று மகிழ்ச்சியான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பத்து ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஸ்டாலின், நீங்க அந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப நீங்க ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தோட பலன்கள் உள்ளிட்ட புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. புதிதாக என்னென்ன பலன்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு, அது தொடர்பான தகவல் இருக்கா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில்தான் தற்போது இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பழைய பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2003க்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு, அதே போல புதிய பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான பென்ஷனும் கிடைக்காத ஒரு சூழல் தான் இருந்தது. உறுதியான பென்ஷன் 2003க்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா உறுதியான பென்ஷன் என்பது கிடைக்கப்பட்டு வந்தது. ஆனால் புதிய பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலீட்டு அடிப்படையிலான பென்ஷன் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதே போல ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல உறுதியாக அந்த பென்ஷன் கிடைக்கும். அதே போல அது சார்ந்த விஷயங்கள் இந்த முதலீட்டு அடிப்படையிலான பென்ஷனாக அது வரையறுக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக பென்ஷன் கணக்கீடை பொறுத்த வரைக்கும் கடைசி மாத சம்பளத்தில் 50%, அதுதான் தற்போது மீண்டும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அதோடைய பலன்கள் இதிலும் கிடைக்கும் வகையில தான் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில கடைசியாக 2003க்கு முன்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50% அந்த பென்ஷனாக அவர்கள் கடைசி மாத சம்பளத்திலிருந்து 50% நிச்சயமாக கிடைக்கும் என்பது இருந்ததை மீண்டும் அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல பென்ஷனை பொறுத்த வரைக்கும் முழு உறுதியாக கிடைக்கும் என்று ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பேசலாம், நீங்க இணைப்பிலேயே இருங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இணைப்பில் போட்டோஜியோ அமைப்பின் திரு இளங்கோவன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். சார், 20 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்தோட பலன்கள் உள்ளிட்ட திட்டங்கள் இந்த புதிய திட்டத்துல அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. உங்களோட பார்வை? ரொம்ப நாங்க எதிர்பார்த்தது இதுதான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு 2003ல இருந்து ஏப்ரல்ல இருந்து ஒண்ணும் இல்லாம இருந்தோம். இன்னைக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அமைச்சர்கள் வாக்குறுதி சொல்லியது போல இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அடிப்படை ஊதியத்துல 50% சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குடும்ப ஓய்வூதியத்துக்கு என்ன வாங்குறாங்களோ அதுல 60% சொல்லியிருக்காரு. படிக்காலத்தில் இருந்தால் 20 லட்சம் ரூபாய் படிக்கொடை வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வரவேற்க வேண்டிய விஷயம் தான் மேடம். இத்தனை காலமாக நீங்க வலியுறுத்தி வந்த அத்தனை விஷயங்களுமே இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? அனைத்து கோரிக்கைகளுமே இந்த அறிவிப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அத்தனை கோரிக்கைகளும் அத்தனை அடிப்படை நாங்க பழைய பென்ஷன்ல இருக்க முழுசா அதை வாங்கி படிச்சு பார்த்தா தான் தெரியும் மேடம்.
ஆனா இப்போ வரக்கூடியது பிரகாரம் 50% ஓய்வூதியம், பணிக்காலத்தில் இறந்தால் 20 லட்சம் ரூபாய் பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வாங்குவதில் 60%, இதெல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். மீதி இன்னும் பார்த்தாதான் மேடம் சொல்ல முடியும். ஏன்னா புதுசு படிச்சு பார்க்காம இப்போ நீங்க டிவியில நாங்க பார்த்ததான் சொல்றோம். அரசாணையை படிச்சு பார்த்தா மேடம் தெரியும். இதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு இப்போ 20 வருஷமா ஓய்வு பெற்று 15 வருஷமா ஓய்வு பெற்றிருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? ஏன்னா அவங்களும் பென்ஷன் இல்லாம தான் போயிருக்காங்க. அவங்க வாங்கின அந்த சிபிஎஸ் பங்கு தொகையை திரும்ப பெற்றுக்கிட்டு அவங்களுக்கும் உண்டா, இல்லை இப்போ இனிமேல் ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் உண்டா, அது எல்லாம் பார்த்தா தானே தெரியும். நாங்கள் ஆனால் எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். முன்பு சொல்லுங்க. முதல்வரோட புதிய அறிவிப்புல அந்த திட்டத்துல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கறத நீங்க தொலைக்காட்சி வாயிலா பார்த்திருப்பீங்க. அவை எல்லாமே திருப்திகரமா இருக்கா? தொலைக்காட்சி வாயில் பார்த்தது போல திருப்திகரம் தான் மேடம். அது ஒண்ணு மாட்டேன், அது எல்லாமே திருப்திகரம் தான். இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி சார்.